raining. Okay. புது செருப்பா. Bye. Good morning friends. Happy Sunday. இவங்க முந்தி நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பட்டர்ஃப்ளை சேஸ் பண்ணி போவேன். பட்டர்ஃப்ளையை தேடி போவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட்டர்ஃப்ளை. இப்போ அதுவே என் கார்டனுக்கு வருது. எனக்கு எப்போவுமே ஒரு ட்ரீம் இருக்கும், என் கையை இப்படி வைக்கும்போது அந்த பட்டர்ஃப்ளை வந்து என் கையில் இருக்கணும் அப்படின்னு. ஆனால் அது நடந்ததே கிடையாது. இந்த ப்ராடக்டை உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்குங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவைன் ஃபுட்ஸோட நியூலி லான்ச்டு ப்ராடக்ட். ஆப்வியஸ்லி நீங்கள் ஏர்லியர் ஸ்டேஜஸ்லேருந்தே என்னை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பிராண்ட் நான் வந்து இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்து இவங்களோட பிராண்ட் வந்து எனக்கு க்ளோஸ் டு ஹார்ட் மாதிரி. நான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரமோஷன் இவங்களோட டர்மரிக் பவுடர் லாட்டே, டர்மரிக் லாட்டே அதுக்கெல்லாம் பண்ணியிருந்தேன். பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ அவங்களோட ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் லான்ச் ஆகும்போது எனக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க. ஸோ அது வந்து எனக்கு ட்ரை பண்ணுறதுக்கு அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்கும். அண்ட் அடுத்து என்ன ப்ராடக்ட் இறக்குவாங்கன்னு நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதில் அவங்க லான்ச் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட் வந்து இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா வல்லார சூப் மிக்ஸு. இந்த பர்டிகுலர் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி சொல்கிறேன். பட் ஃபஸ்ட்டு பேக்கேஜிங் பாருங்கள், அவ்வளோ இனோவேஷன் எடுத்து பண்ணுவாங்க. இவங்களோடது வந்து இந்த மெட்டல் பேக்கேஜிங் மாதிரி இருக்கும். ஸோ சஸ்டெயினபிள். அண்ட் இதோட ஸ்பவுட் பாருங்கள், இதுக்கு மேலே சிஃப்ட்டு, ஸ்பூனு, போர் அப்படின்னு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எதுலையாவது ஸ்ப்ரிங்கிள் பண்ணணுன்னா இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூனை போட்டு உள்ளேருந்து எடுக்கணுன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் போர் பண்ணணுன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேக்கேஜிங்க்கு 10 on 10. இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். ஒரு சாஷே மாதிரி உள்ளே கொடுத்துருக்காங்க. இதை கட் பண்ணி உள்ளே போட்டுடலாம். ஸோ இப்போ இதை தட்டிடலாம். இது பார்க்குறதுக்கு சின்ன டப்பாவாக இருக்குது. இதோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 150 கிராம். ஃபஸ்ட்டு அரோமா நல்ல இந்த பெப்பரோட மனம் சூப்பராக வருது. ஸோ நான் இதை இந்த கண்டெய்னர்லேயே போட்டுற போகிறேன். பாருங்க, டப்பாவில் தட்டியாச்சு. இப்போ லிட்டை வச்சு மகி மூடுவா. இது வந்து ஓட்டியா அப்படி போடலாம். இது ஸ்பூன் வச்சு இருக்க கூடாது. இந்த ஓட்ட போர் அடியா அதுக்கு போடலாம். வாவ், எஸ் தாங்க மேடம். ஸோ இது ஆக்சுவலி ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக கூட இருக்கும். நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இது அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். அவ்வளோ காம்பேக்டாக இருக்குது. இதில் வந்து எப்படி போட்டிருக்காங்கன்னா 1 டீஸ்பூனை ஒரு கப்பில் எடுத்துகிட்டு 100 ml பாய்லிங் வாட்டரை ஊற்றி மிக்ஸ் பண்ணி குடிக்க வேண்டியதுதான். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். 6 கிராம் ஆஃப் த மிக்ஸ் இன் அ கெட்டில் அண்ட் பாயில் அப்படியும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு கெட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுலேயே டேரெக்டாக போட்டு கூட நீங்கள் பாயில் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இதை வந்து ஒரு பவுல்லையோ கப்லேயோ போட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருவோமா? மகி ட்ரை பண்ணிடுவோமா? சூப்பர். வல்லார டெய்லி இனிமேல் வல்லார சூப்பு குடிக்கணும். அப்போ தான் உனக்கு மெமரி பவர் கூடும். அது வந்து ஒரு கீரை, வல்லார கீரை டெய்லி சாப்பிட்டா ஞாபக சக்தி கூடும். ஓகே, சாப்பிடுவீங்களா? மகி சாப்பிடுவியா? ஓகே, டேஸ்ட் பார்ப்போமா? அண்ணா என்ன பறக்கு சூப்பராக இருக்கு. அதில் அதை ஓப்பன் பண்ண, அதை போருன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த இதை ஓப்பன் பண்ணு. அம்மா சொல்லியே, கண்ணளவில் சொல்லியே, நீ போடு, தட்டு. ஆமாம், அதுக்கு மேலே வச்சுக்கோ. தட்ஸ் ப்ரெசன்டேஷன் மகி. போடு போடு போடு. அரௌண்ட் 1 டீஸ்பூன் போட்டாச்சு. ஓகே, மிக்ஸ் ஜென்டிலாக. ஓகே, இப்போ டேஸ்ட் பண்ண. 1 ஸ்பூன் ஹாட்டாக இருக்கும், ஊதிட்டு குடி. சூப்பு தானே குடிக்க போற? அதுக்கு என்ன பில்டப்பு? கடி கடி. எப்பா பார்த்தீங்களா, உடனெல்லாம் ரிவ்யூ தர மாட்டா. அதை வாயில் வச்சு முழுங்கி
அந்த டேஸ்ட் பிடிச்சாதான் ரிவ்யூ தருவா. வாயில வச்சோன்னே அப்படிலாம் சொல்ல மாட்டா. அக்கா கறி நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா? இதை டெய்லி ஒரு கப் அம்மா போட்டு தரேன், சரியா? உனக்கு வார்மாக போட்டு தரேன், ஓகே? ஏன் சோகமாயிட்ட? இதுக்கு டெய்லி குடிச்சிட்டு வந்தேன்னா என்ன ஆகும் தெரியுமா? நெக்ஸ்ட் சுப்பு குடிக்கிறா. அப்போ அப்ரூவ்டு, மஹி அப்ரூவ்டு. டெய்லி குடிச்சிட்டு வா, உனக்கு நல்ல ஞாபகம் மறதின்னு சொல்லி நல்ல ஞாபக சக்தி வரும், சரியா மக்கா? டெஸ்ட் எல்லாம் நல்லா எழுதுவ நீ, ஓகே? ரொம்ப சீரியஸாக ஊதிட்டு இருக்கா. திருப்பியும் ஊதி தரவான்னு இல்லை வரேன். சரி, ஓகே. நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேங்க. டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. சூடு போயிட்டா? ஓகே, மஹி அப்ரூவ்டு. ஸோ உங்கள் பசங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூபெரிஸ் வந்து ஒரு பேக்கெட் வாங்கினது அப்படி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் லாஸ்ட் பிட் ஆஃப் பனானா வந்து ஃப்ரோசன் பனானா இங்கே வந்து வச்சுருந்தேன். இருக்குது பாருங்கள், எங்கள் வீட்டில் வந்த பனானா வந்து ஃப்ரோசன் இருக்குது. ஸோ இதை வச்சு குட்டீஸ்க்கு ஸ்மூதி போட போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் வந்து பண்ணணும். மெயினாக நான் வீக்கெண்டில் தான் இது பண்ணுவேன். வீக்கெண்டில் சில பேர் எலாபரேட்டாக பண்ணுவாங்க, நானும் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ ரொம்ப சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரோசன் பனானா எங்கள் வீட்டில் போன வாட்டி மரத்தில் வந்த பனானா ரைப் ஆகிடுச்சு. ஸோ என்ன பண்ணிட்டேன்னா சிப்லாக் கவரில் தோலை உரித்து ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ அதை நீங்கள் வந்து டேரெக்டாக இப்படி கையை வச்சே உடச்சி போட்டுடலாம். ஃப்ரோசன் ப்ளூபெரிஸ் வாங்கினோடனே வாஷ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா பால் நல்லா சில்லுன்னு மில்க் ஊற்றிக்கோங்க, முங்குற அளவுக்கு. இதுதான் அளவு. இந்த பெரிஸும் இதுவும் முங்குற அளவுக்கு விடணும். அதுக்கப்புறமா ஹனி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஹனி ஊற்றுனதுக்கப்புறம் என்னோடய சீக்ரெட் டச் வெண்ணிலா. ஸோ இது வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா பீன் பேஸ்ட் என்கிட்ட லாஸ்ட்டு கொஞ்சம் இருந்துச்சு. அதில் தண்ணி ஊற்றிட்டேன், ஏன்னா இதை காலி பண்ணணும் அதனால். இப்போ இதை பிளெண்ட் பண்ணிட வேண்டியதான். கலரை பாருங்க, இந்த கலர் இருக்குது தெரியுமா, வேறு எதுலையுமே கிடைக்காதுங்க. எவ்வளோ திக்காக வந்திருக்கு பாருங்கள். ஐஸ் போடவே இல்லை. அது ஏன்னா நம்ம அந்த ஃப்ரோசன் பனானா அண்ட் பெரி யூஸ் பண்ணதுனால அவ்வளோ திக் அண்ட் க்ரீமியாக வரும். இதில் 1 கப்பு குடித்தாலே அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். ஓகே, இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரிச்சான ஸ்மூதி செம்மையாக இருக்கும் பாருங்கள். ஆக்சுவலி நம்ம ஊரில் கிடைக்கிற ப்ளூபெரிஸ் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஆனால் இந்த மாதிரி ஃப்ரீசரில் ஃப்ரோஸ் பண்ணி ஸ்மூதி பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்கு? நல்லாக்கா? போய் சொல்லு, அதை உண்மையை சொல்லு. honest feedback. Okay, 10 out of million. Wow, thank you. நம்ம ஸ்மூதி வந்து எந்த அளவுக்கு திக்குன்னு பார்த்தீங்கன்னா, மஹி ஸ்ட்ராவை விட்டுட்டு ஸ்பூன் எடுத்துட்டா. அந்த அளவுக்கு திக் அண்ட் க்ரீமி. மஹா எப்படி இருக்கு? ப்ளூபெர்ரி ஸ்மூதி சூப்பர் சூப்பர். மஹியும் காலி பண்ணிட்டான். அம்மா வீட்டுக்கு போக போகிறோம், போகலாமா? மஹியும் அப்பாவும் மகாவும் இருந்து என்ன படம் தெரியுமா பார்க்காங்க? அரண்மனை 3. போகலாமா? புது செருப்பா? அம்மா இதுக்குள்ள நம்ம டிசைன்ஸ் போடலாம். ஜிபிட்ஸ் போடலாம். இதுக்குள்ள ஜிபிட்ஸ்னா கிராக்ஸ்ல போட முடியாது. இது அந்த அது கிராக் எடுத்துட்டு வா, வண்டி சாவி எடுத்துட்டு வா. நீங்க ஜிபிட்ஸ் கிராக்ஸ்ல தான் வாங்க முடியும். கிராக்ஸ்ல இது எடுத்துட்டு தான் இருக்கு இவ்வளவு நேரம். மூடு, வாய் மூடு. மூடு ஓபன் பண்ணு. துப்பினா துப்பிராத. துப்பினால ஃபுல்லா. என்னது இது? ஈராகணும்ல. என்னது இது? எனக்கு ஒண்ணு. என்னது இது? இதுதான் சைல்ட்ஹுட் வெடிச்சிட்டு. நீ ஒழுங்கா வந்து. இதுதான் சைல்ட்ஹுட் வெடிக்காய். கொஞ்சம் தள்ளிக்கோ, ரொம்ப க்ளோஸ் அப்ல வராது. துப்பீர் எல்லாத்தையும். சாப்பிடுறது இன்னும் வெளிய வரல. என்ன வரு? கொஞ்சம் இங்க வா. இது வெடிக்கா. ஏதா? நீ பாரு. எடுத்துட்டு இதா இருக்கலாம். நாங்கள் சின்ன பிள்ளை வெடிக்கா இதை பறைச்சிட்டு வந்து வாளியில் தண்ணி போட்டு
அதுக்குள்ளே போட்டு அது பட்டு 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 பட்டுன்னு வெடிக்கும். முன்னாடி எங்களுக்கு காமிச்சிருக்காரு. நீங்களாம் இந்த பாப்பிங் முட்டாய் சாப்பிடுவீங்கல்ல அது மாதிரி. ஆனால் இது நல்லாவே இல்லை. நல்லா இருக்கு, துப்பி இருக்கணும் வெடிக்கா. இது அப்பா அதுலேருந்து டைரெக்டாக பறிச்சு உனக்கு கழுவாமலே தந்துட்டா. என்னவோ என்ன இளவோ மகா. மகா கேக்கு நீ கழுவாமையே தந்துட்டியா? அது கழுவுனா வெடிச்சிரும். லைட்டாக கழுவிட்டேன். சின்ன பிள்ளைல எங்களோட விளையாட்டு இதெல்லாம் தான். ஃபன் கேக். அம்மா நான் இது வந்து ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி வச்சிருந்தேன், அதை கட் பண்ணிடு. டேண்டலினும் இல்லை டொண்டலினும் இல்லை, இதுதான் இது என்ன காய்? தாத்தாப்பூ. தாத்தாப்பூ. இன்னொன்று வந்து இன்னும் இருக்குது. எங்கள் வீட்டில் எல்லா காட்டு செடியும் முளைச்சிருக்கு பாருங்க. இந்த இடத்த நாங்கள் க்ளீன் பண்ணாததுனால இந்த இடம் என்ன பார்த்தீங்களா ஃபுல் காட்டு செடி. வச்சுக்கோ, உடச்சிடாத சரியா? இது 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 ஊதிகாணி. அப்பா இதை ஊதிகாணி, மகா இதை ஊதிகாணி. நாங்கள் அவ்வளோ காட்டு செடியிலையும் விளையாட்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் சின்ன பிள்ளைல. ஆமாம். பாவம் அந்த பிள்ளை. என்ன கொண்டு வந்த உங்க வீட்டுல இருந்து? வந்த உடனே கிச்சனுக்கு தான் வரணும். கிச்சனுக்கு வந்து சரோஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கணும். சரோ என்ன செய்யாங்க? பருப்பு. சரோக்கு தெரிஞ்சது பருப்பு. தீயல் வறுத்து வச்சிருக்காங்க. பெரும்பயிறு தீயலா? அடிப்பொலி அடிப்பொலி. கஞ்சி தானே வைக்க? கஞ்சி சூப்பர். கறியெல்லாம் வைக்கணும்னு இல்லை, தீயல் வச்சுட்டேல. ஜஸ்ட் பப்படம் மட்டும் வறுத்தா போதும். பப்படம் வறுத்தா போதும். இந்த மித்து எங்க? மித்து she's sleeping. The baby is sleeping. The mommy is chilling. The baby is sleeping. பெருமையை தேடி தேடி அவ ஒரே தூக்கம். ஸோ கெட் அவுட் சொல்லிட்டா. கெட் அவுட். வீட்டில் பசி பேய் இருக்கு. வீட்டில் இருக்கும்போதெல்லாம் பசிக்காது, இங்கே வந்தால் தான் பசிக்கும். ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்துட்டு கட்டன்னு டக்குன்னு ஒரு முட்டைக்கோஸ் தேங்காய் போட்டு ஒரு பொரியல், வெங்காயம் முட்டைக்கோஸ் எல்லாம் போட்டு தேங்காயும் போட்டு ஒரு பொரியல் செஞ்சாச்சு. நல்ல ஸ்லைஸாக ஷ்ரெட்டு பண்ணிட்டேன், அதனால் முட்டைக்கோஸ் நல்லாயிருக்கும். அம்மா இங்கே வந்து பெரும்பயிறு, நீங்கள் இந்த பயிறு என்னன்னு சொல்லுவீங்க? தட்டைப்பயிறு, பிளாக் ஐடு பீஸ், காராமணி. ஆமாம், அதை வச்சு தீயல். இது இன்னைக்கு கொதிச்சு வத்தணும். எனக்கு வந்து ஹாப்பியாக தெரியுமா அம்மா இவ்வளோ தீயல் வச்சுருக்கிறதுல? என்ன ஹாப்பின்னு சொல்லு. கரெக்ட். லெஃப்ட் ஓவர் நான் எடுத்துகிட்டு போய் நாளைக்கு லஞ்சுக்கு வச்சு ஒப்பேற்றிடுவேன். எந்திரிச்ச உடனே எங்கே வந்தா? ஹாய். நல்லா தூங்கிட்டு எந்திரிச்ச உடனே கதவை திறந்துட்டு வாரா. அவன் அக்காவை தேடிட்டா. ஹாய், வாட்ஸ் அப் மித்து? என்ன சாப்பிட்ட? மஹி எங்க நீங்க தேடினீங்கன்னா மஹி என்ன பண்ணுங்க பாருங்க, என்ன பண்ணுங்க. அம்மாவுக்கு காலை மசாஜ் பண்ணி விடுங்க என் செல்லக்குட்டி. நல்ல மஹிய மாதிரி ஒரு பெஸ்ட் மசூஸ் கிடையவே கிடையாதுங்க. ஷீ இஸ் த பெஸ்ட் மசூஸ். மித்து மசூஸ் உங்க அக்கா. நாக்க கனி வாயில போடக்கூடாது, நாக்கில் வச்சா வெடிக்கும். தண்ணியில போட்டு காட்டு வேண்டாம். பாக்கியா மஹி தண்ணி எடுத்துட்டு வா. தண்ணிக்குள்ள போடு. இதுக்குள்ள போடு. அங்க பாரு, பாத்திரத்தை பாரு. மரம் என்ன செஞ்சு? இதெல்லாம் நாக்கில் வையின்னு சொன்னேன். நாக்கில் வச்சிருந்தா உன் வாயில வெடிச்சிருக்கும்ல. வைக்க மாட்டியா? ஸோ நம்மளோட பெரும்பயிறு தீயல் சூப்பர். முட்டைக்கோஸ் பொரியல்,
சிம்பிளா, இது சிம்பிளா. போதும், ரைஸ் போதும். போதும் 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 போதும். இது நிறைய. சரி, இதுல சூப்பர். திஸ் இஸ் லஞ்ச். நிறைய பேருக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மித்ராவுக்கு நல்ல கோல்டு. அதை எடுத்து விட்டுட்டா அவ ரிலீஃப் ஆயிடுவா. பரவாயில்லையே, காணிக்கல. உரி மூக்க உரி உரி. ஆமா வரு, நல்ல வரு. இது நான் ஆமா வரு, நான் மகாமகிக்கு இதை யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா ஃப்ரீயாக இருக்கும். இதை வச்சு எடுத்து விட்டுட்டேன். ஓகே, இன்னைக்கு உங்களோட ஆஃப்டர் லஞ்ச் டெசர்ட். இங்கே கொண்டா பெரியம்மா கப்பில் ஊற்றி தரேன். இங்கே வா டே, இங்கே வா தா, பெரியம்மா ஊற்றி தரேன். ஓகே, இது நொங்கு ஷர்பத். ஓகே, என்ன இது வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விக்கியில் நெல்லை ஷாப், ஃப்ரூட் ஷாப்னு ஒரு கடை இருக்குது. அங்கே வந்து டெண்டர் கோகோனட் நொங்கு வித் நொங்கு, அதாவது டெண்டர் கோகோனட் ஜூஸும் நொங்கையும் அரைச்சிட்டு அதில் நொங்கும் போட்டிருப்பாங்க. அதுதான் வாங்கியிருக்கேன். சரி பாருங்க, பார்க்குறதுக்கே இது அதை விட நல்லா இருக்கும். சர்பத் கிடையாது, பட் டெண்டர் கோகோனட் ஜூஸ் சூப்பராக இருக்கும். இதை இப்போ எல்லாருக்கும் ஒரு கப் கொடுப்பேன். மாறனுக்கு ஃபுல் கப், எனக்கும். ஓகே. ஓகே.